விட்டலா கோபால விட்டலா கோவிந்த விட்டலா கோபால விட்டலா ஸ்ரீரங்க விட்டலா பாண்டுரங்க விட்டலா ஸ்ரீரங்க விட்டலா பாண்டுரங்க விட்டலா बोलो नारायण जय जय विठला बोलो नारायण जय जय विठला लक्ष्मी नारायण रंग रंग विठला लक्ष्मी नारायण रंग रंग विठला गोविंद विठला गोपाल विठला गोविंद विठला गोपाल विठला गोविंद विठला गोपाल विठला गोविंद विठला गोपाल विठला श्रीरंग विठला पांडुरंग विठला श्रीरंग विठला पांडुरंग विठला बोलो नारायण जय जय विठला बोलो नारायण जय जय विठला जय जय विठला जय जय विठला जय जय विठला विठला जय जय विठला जय जय विठला जय जय विठला जय जय विठला 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 सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंदा गो जय बोल सद्गुरुनाथ महाराज की जय हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे प्रेमिकेन्द्र गुरोः कीर्तिं दिक्षु सर्वासु कीर्तयन् यस्सञ्चलति लोकेऽस्मिन् कृष्णदासात्मजं भजे नाम कीर्तनमात्रेण सुप्रसन्नं कृपानिधिं भक्तकोलाहलं वन्दे भक्ताभीष्टफलप्रदम् सत्यं परं धीमहि प्रेमप्रदानीक विचक्षणाभ्याम् अनन्यभक्तेन विवन्दिताभ्यां मदीयचित्तासनशोभिताभ्यां नमो नमः प्रेमिकपादुकाभ्यां जय बोल सद्गुरु महाराज की जय நமக்கு ரெண்டு சைதன்ய உற்சவம் நடந்துருக்கு. மகாபிரபு சைதன்யாவும் இப்போ நம்ம மாணவ சைதன்யாவும் ரெண்டு சைதன்ய உற்சவம் ஒரு பாகவத சம்மேளனம் இங்கே நடந்துருக்கு. கூட்டும் கூட்டாதவாளுடைய பல மகான்கள் சேர்ந்து உற்சவம் நடந்துருக்கு. இந்த டயத்தில் வாமனாவதாரத்தை பற்றி சொல்லணும்னா, ஏன்னா பாகவதத்தில் பகவானுடைய அவதாரத்தில் கூடலை பற்றி விஸ்தாரமாக சொன்ன ஒரு அவதாரம் இந்த வாமன அவதாரம். அதுபடி திருப்புகழ் பஜனை வேறு நடந்திருக்கு. நான் முருகனே அவர் சுப்பிரமணியன்னு இருக்கு. பிரம்மண்யம்னா அந்த காயத்தை ஜெபிச்சு அந்த பிரம்மண்யத்தில் இருந்தவர். அதனால தான் அந்த திருப்புகழ் கூட இதை சேர்த்துருக்கார். ஏன்னா முருகனை ஆசிரியிச்சா ஞானம் வரும். அவர் கையில் வேல் இருக்கிறதுக்கு ஞான வேல்னு பேர். வேலுடைய நுனி எப்படி ஷார்ப்பாக இருக்கோ அது மாதிரி என்னுடைய புத்தி நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். அதனுடைய அப்புறம் அது அகலமாக இருக்கிற மாதிரி அந்த ஞானம் விஸ்தாரமாக இருக்கணும். அந்த வேலுடைய தண்டு நீட்டமாக இருக்கிற மாதிரி டீப்பான ஞானமாக இருக்கணும். அதனால தான் ஞான வேல் வச்சுருக்கார். சுவாமி மலையில் இருக்கார். அவர் பிரம்மச்சாரியாக இருக்கார். ஊரு ஹஸ்தம் தண்டபாணி மௌஞ்சி கௌபி நகாயினம் சிகா. நீங்கள் சுவாமி மலையில் வேறு அலங்காரம்லாம் போட்டு பார்த்துட்டு உள்ளுக்குள்ள மூலவர் எப்படி இருக்காருன்னா பிரம்மச்சாரியாக இருக்கார். மௌஞ்சி கௌபீனதாரினம்னு அவர் மௌஞ்சி இதுக்குள்ள இன்னைக்கு எல்லாம் கட்டினாலே மௌஞ்சி கௌபீனதாரினம். அப்படி அங்கே பிரம்மச்சாரியாக இருந்து பிரம்மண்யத்தை அடைஞ்சு உபதேசம் யாருக்கு பண்ணினார்னா, சாதாரணமாக அப்பா மேலே இருக்கணும், பையன் கீழே இருக்கணும். இங்கே என்னன்னா சுவாமி மலையில் போனால் பையன் மேலே இருக்கார், அப்பா கீழே இருக்கார். ஆனால் தகப்பனுக்கு உபதேசம் பண்ணின சுவாமி. குருவுக்கும் குருவாக எல்லாருக்கும் குரு யாருன்னா தட்சிணாமூர்த்தி தான் குரும்பா. அந்த தட்சிணாமூர்த்திக்கே இவர் குருவாயிட்டார். அப்படி குருவுக்கும் குருவாக அந்த பிரம்மாவையும் அவருக்கு உபதேசம் பண்ணின அந்த முருகனுடைய அருள். ஏன்னா அது நான் கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஏன்னா
ஊர் கடையநல்லூர் தான். ஆனால் அப்பாலாம் அப்படியே கிளம்பி இந்த கடையனூர்காரங்க நிறைய பேர் வெளியூருக்கு போயிடுறாங்க. ஏன்னா ரொம்ப புத்திசாலி, சோழியாலாம் ரொம்ப புத்திசாலி, எல்லாரும் எல்லா புத்திசாலியும் ஒரே இடத்துல இருந்தால் சரியாக வராது. கொஞ்சம் கொஞ்சம் அங்கே தான் அங்கங்கே எல்லாரையும் சரி பண்ண முடியும். அதனால் அவ அங்கங்கே அப்படி கிளம்பினான். அப்படியே எங்கள் அப்பா கிளம்பி அங்கே சுவாமி மலை பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தான் வடப்பள்ளியில். அப்போ ஆகாரத்துக்கே சிரமமாக இருக்கிற நாள். அதனால என்னன்னா, எங்களுக்கு என்ன ஆகாரம்னா சுவாமிக்கு என்ன அபிஷேகம் பண்ணுறாலும் அந்த பாலை தான் அபிஷேகம். அந்த பால் அபிஷேகம் தான் எங்களுக்கு ஆகாரம். நான் பாடசாலையில் தூங்கிட்டே இருப்பேன். இந்த கடையநல்லூர் அவரும் அங்கே வாத்தியாரும் கடையநல்லூர் தான். சுப்பிரமணிய கிரபாடிகளில் குடித்தலையில் அவத்து மாமி நாராயணி மாமி அவளும் கடையநல்லூர் தான். இந்த ராஜாமா மாமி அவாத்துல குழந்தைகளாக இருந்து எல்லாம் பண்ணலாம். அந்த மாமியும் அப்போ அவர் சொல்லுவார், நான் பாடசாலையில் அப்போ தூக்கம் வந்துகிட்டே இருக்கேன். எனக்கு பாடசாலையில் எப்போ படுத்தாலும் உடனே எனக்கு தூக்கம் வந்துடுது. எனக்கு தான் புரியவே இல்லை. அது சில பேருக்கு தூக்கம் வரலையேன்பா. எனக்கு எப்போ படுத்தாலும் தூக்கம் வந்துடுறது. ஆனால் அது ஒரு மைண்டு தூங்கியிருந்தாலும் ஒரு மைண்டு கேட்கும் போல இருக்குது. எனக்கே தெரியல. அது சொல்லும்போது எனக்கு நெட்ருவாயிடும். நான் படிக்கவே மாட்டேன். என் பக்கத்தில் உட்காந்து படிச்சுட்டே இருப்பார். இந்த ராஜுன்னு பரனூரில் என்னோட ராகராஜ சாஸ்திரிகள் அவரும் படிச்சுட்டே இருப்பார். அவரை திருவ முழுக்க 10 நாளைக்கு 10 திருவ 10 குந்தி ஸ்ரீ விஷ்ணுலாம் அவர் சொன்னார். யாருக்கு நெட்ருவாச்சுனா எனக்கு நெட்ருவாச்சு, அவருக்கு இடத்துல மறந்து போயிடும். அப்போ எங்கள் குரு சொல்லுவார், அதுக்கு என்ன காரணம்னா அந்த சுவாமிநாத சுவாமி பாலை குடிச்சு வந்திருக்க பாடுமே, அந்த ஞானப்பாலை குடிச்சே அதான் நீ இப்படி சொல்கிறேன், கேட்டவுடனே சொல்கிறேன்பா. அதனால் அது எல்லாம் அந்த குரு அனுகிரகம் வேணுங்கிறதுனால தான் முதல்ல இந்த திருப்புகழை சொல்லிவிட்டு அப்புறம் மேலே வாமன அவதாரம் நீங்கள் வேப்படாதீங்க போகுதுன்னு ஆரம்பிக்கிறீங்க. இன்ட்ரோடக்ஷன் போடுறேன்னு எனக்கு கேரளாவில் ஒரு நம்பூதிரி சொல்லி கொடுத்தார். இங்கே எவ்வளோ லேட்டாக ஆரம்பித்தாலும் பரவாயில்ல, நிறுத்துறதை கரெக்டாக நிறுத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால் அந்த உபதேசம் எனக்கு அனுகூலம். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பகவானுடைய 10 அவதாரத்தில் பிரம்மச்சாரியாக இருந்து அப்புறம் யதோக்தமாக விவாகம் ஆன அவதாரம் இந்த வாமன அவதாரம். வாமன பகவானுக்கு பையன் பேரன் எல்லாமே இருக்கான்னு பாகவதத்தில் இருக்குது. உருக்ரமஸ்ய தேவஸ்ய மாயா வாமன ரூபிணா கீர்த்தௌ பத்ஞாம் பிருகத் ஸ்லோகா தஸ்யாசன் சௌபகாதயா. வாமன பகவானுக்கு பையன் உருக்ரமஸ்ய தேவஸ்ய மாயா வாமன ரூபிணா கீர்த்தௌ பத்ஞாம். அவன் ஆத்துக்காரி பேர் கீர்த்தின்னு பேரான். அந்த கீர்த்திக்கு ஒரு பையன், வாமன பகவானுடைய பையன் பேர் என்ன, பிருகத் ஸ்லோகா, பிருகத் ஸ்லோகன். அவனுக்கு பையனா சௌபகாதயா. இப்படி அவனுக்கு சௌபகன்னு பேர் ரொம்ப அழகாக இருக்கு. அந்த வாமனாவதாரத்தை சொன்ன என்னன்னா, அந்த வாமனாவதாரம் மாதிரி இந்த மாணவ சைதன்யாவும் நல்லா படித்து கல்யாணம் ஆகி அவருக்கு குழந்தை பிறந்து அப்புறம் அவர் இந்த வாமன பகவான் மாதிரி கீர்த்தியாக இருக்கணும். அதனால் இந்த வாமனாவதாரத்தை இருக்கிற டயத்தில் நம்ம அனுபவிப்போம். 10 அவதாரத்தில் பூணர் போட்டு பிராமணனா வந்த அவதாரம் இந்த வாமனாவதாரம். பிராமணனா பரசுராமர் வந்தார். அவர் பிராமணனாக வந்தாரே தவிர அவர் வேற இதுக்கு போயிட்டார், சண்டைக்கு போயிட்டார். ஆனால் அதுக்கு காரணம்லாம் பாகவத்தில் சொல்கிறார். அந்த ஹவிஸை மாற்றி சாப்பிட்டுட்டான். அது ஒரு ராஜா என்ன பண்ணினார், தன் பொண்ணை ஒரு பிராமணருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார், ரிச்சிகர்னு. கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே குழந்தை பிறக்கிறதுக்கு ஏதோ ஜபம் பண்ணினார், ஹோமம் பண்ணினார். அப்போ அவர் இந்த ராஜா சொன்னார், என் பொண்ணுக்கு ஜெபம் பண்ண மாதிரி எனக்கும் ஜெபம் பண்ணி கொடுங்கோ. எனக்கும் பெண் குழந்தை தான் இருக்குது, ஆண் குழந்தை இல்லை. உடனே ஜெபம் பண்ணினார். இந்த பொம்நாட்டிகளுக்கு பிறந்தாத்து பாசம் ரொம்ப ஜாஸ்தி. என்ன பண்ணுவான்னா, ஆத்துக்காரருக்கு கொடுக்குற சம்பளத்திலேயே பைசாவை மிச்சம் பண்ணி எடுத்துன்னு போய் அங்கே போய் பட்டுப்படி வாங்கிட்டு வந்துட்டு பிறந்தாத்துல போய் அவன் உட்காந்து சொல்ல எங்காத்துல எடுத்து பட்டு போடுவேன் அப்படின்பா. பைசா எங்கேருந்து எடுத்துன்னு போவான். இப்படி ஒரு பிறந்தாத்துல ஒரு பிரியம் இருக்கும். அது ரொம்ப அந்த காலத்துலேருந்து இருக்குது போல இருக்கு. அவன் அம்மா சொன்னால் என்ன இருந்தாலும் உங்கள் ஆத்துக்கார் உனக்கு ஸ்பெஷலாக ஜெபம் பண்ணியிருப்பார் ஹோமம், ஓம் பிரசாதத்தை எனக்கு கொடு, ஏன் பிரசாதத்தை நீ மாற்றி சாப்பிட்டுட்டான். அவர் குளிச்சுட்டு வர போனவர் வந்தவனே முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட்டார். என்ன பண்ணினேன், மாற்றி சாப்பிட்டேலான்னு. ஆமாம், தப்பு பண்ணிட்டேன். நமக்கு பிறக்க குழந்தை நல்லா பிராமணனா ஜபம் பண்ணணும்னா பிறக்கணும்னு நினச்சிருந்தேன். உங்கள் அப்பா சத்திரியனுக்கு சண்டை போடுற பையனாக பிறக்கணும்னு நினச்சிருந்தேன். அப்படி ஜபம் பண்ண நீங்கள் மாற்றி சாப்பிட்டதுனால என்ன ஆச்சுன்னா, உங்கள் அப்பா சத்திரியனுக்கு பிறக்கிற பையன் பிராமணனாக போயிடுவான். அதுதான் சத்திரியனாக பிறந்த விஸ்வாமித்திரர் பிராமணனாக ஆகிட்டார்.
நமக்கு பிராமணனா பிறகுறவே சத்தினா பெரிய யுத்தம் பண்ணுறவனா ஆகிடுவான். உடனே அந்த தெரியாமல் பண்ணிட்டேன், ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமாண்ணா? நம்ம பையன் இல்லாட்டா நம்ம பேரன் அப்படி ஆகட்டும், பையன் வேண்டாம்ட்டான். அதனால தான் இப்போ ஜெகதக்னிக்கு இவர் பரசுராமர் பிறகு அந்த பிரசாதம் சாப்பிட்றதுலேயே சில நிறைய இதெல்லாம் சொல்கிறேன், அதுக்காக சொன்னேன். அப்போ பிராமணனா பரசுராமர் பிறந்தாலும் சண்டையை போட ஆரம்பிச்சுட்டார். அதனால் பிராமணனா பிறந்து அந்த பிராமண தர்மம் வேதம் படித்து எல்லாம் தானம் பண்ணி எல்லாம், ஏன்னா வர வர கலியுகத்தில் பிராமணனுக்கு தானம் வாங்குறதுன்னா லட்ச வேண்டும், ரொம்ப லட்சம் தானம் வாங்குற மாதிரி இருக்கேன்னு. கொடுக்குறவா தான் பிரமாதமாக கொடுப்பா, ஃபோட்டோ எடுப்பா அப்படின்பா, உடனே ஃபோட்டோ எடுப்பா, கொடுக்குறவா அப்படி கம்பீரமாக இருப்பா. வாங்குறவன் ஒரு வாங்க தானம் வாங்க வந்துருக்குமேனு வாங்குவா. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. தானம் கொடுக்குறவங்க பயந்துட்டே கொடுக்கணுமா, வாங்குறவன் கம்பீரமாக வாங்கணுமா. கிரியா தேயம் தியா தேயம் சம்விதா தேயம் வேதம் சொல்கிறது. கொடுக்குறவன் வெட்கப்படணுமா. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது அழியாத சொத்து வேதம். அந்த அழியாத சொத்து சொல்ல வேத பண்டிதருக்கு நம்ம அல்பமான அழியிற சொத்தை கொடுக்குறோமே, கொடுக்குறவன் வெட்கப்பட்டு கொடுக்கணும். நான் அந்த வேதத்துடைய ஒவ்வொரு மந்திரத்துக்கு அக்ஷரத்துக்கு லட்சம் கொடுத்தாலும் போராது, இருந்தாலும் ஏதோ கொடுக்குறோம். கிரியா தேயம் தியா பயந்துட்டே கொடுக்கணுமா. கொடுக்குறோம் பயந்து கொடுக்கணும், கம்பீரமாக தானம். அதனால் யசோக்தமான தானம் வேதத்தில் சொன்ன மாதிரி நடந்தது எங்கடான்னா இந்த வாமனாவதாரத்தை தான். பலிச்சக்கரவர்த்தி பயந்து கொடுக்குறோம், கம்பீரமாக தானம் வாங்குற. அப்படி யசோக்தமாக இந்த தானம் பிராமணன்னா தானம் வாங்கிறதுக்கு வெட்கப்படுறோன்னு அவசியம் இல்லை. தானம் வாங்கிறதுக்காக ஒரு அவதாரமே பண்ணுறேன்னு பகவான் அவதாரம் பண்ணி வந்த அவதாரம் இந்த வாமன அவதாரம். அதுக்கு பிரதான காரணம் இந்த பலிச்சக்கரவர்த்தி தான். ஏன்னா ஒரு தர்மத்தில் ஒருத்தன் பலிச்சக்கரவர்த்தியை கொடையாளியான்னு சொல்லுவாள். கொடையாளின்னா தமிழில் கொடைனா தானம் பண்ணுறதுன்னு அர்த்தம். அது மலையாளக்காரன் தப்பாக புரிஞ்சுட்டான்னு கொடையாளினுடைய பலிச்சத்துக்கு ஒரு கொடையை கொடுத்துட்டா. அவன் கேரளாவில் இருக்கிற அந்த பலிச்சக்கரவர்த்தி அவன் கொடையை வச்சுட்டு போயிட்டு, அது பரவாயில்ல. அந்த கொடைங்கிறது இந்த நம்ம பிடிச்சிக்கிற கொடை இல்லை, தானம் பண்ணுற கொடை. நான் தமிழ்லேருந்து வந்தது தான் மலையாளம். மலையாளம் படித்தவளுக்கு தெரியும். மலையாளத்தில் கூடுதல் சம்ஸ்கிருதமும் தமிழும் சேர்ந்தது தான் இருக்கும். ஏன்னா நான் அடிக்கடி மலையாளத்துக்கு போகிறதுனால எனக்கு தெரியும். மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நீர்ந்தான், நென்னலே சொல்கிறோமோ அது கேரளாவில் இன்னலேம்பா. இன்னலே நென்னலே பியூர் தமிழ் எங்கே இருக்குனாங்கன்னா தமிழ்நாட்டில் இல்லை. தமிழை வளர்க்குறோன்னு தமிழை அழிச்சு விட்டாங்க. பியூர் தமிழ் நீங்கள் கேட்கணுன்னா அங்கே கேரளாவில் கேட்கணும். அவா பாஷையில் தான் பியூர் தமிழ். சமஸ்கிருதம்லாம் நிறைய இருக்குது. சொல்ல வந்த விஷயம் அந்த குடைனா தானம்னு அர்த்தம். அந்த தானம் யார்கிட்ட இருக்கோ அவன் கொடையாளி, அந்த பலிச்சக்கரவர்த்தி. அப்படி தான தர்மத்தில் ஒருத்தன் கரெக்டாக இருந்தான், ஒருத்தன் ஒரு தர்மத்தில் யதோக்தமாக இருந்தான்னா தெய்வமே அவன் முன்னாடி நிற்கும். அந்த எந்த தர்மத்தை பண்ணினாலும் சின்சியாரிட்டியாக பண்ணணும். யாதாட்சியம் நகிபுவனி கிமப்பியசாத்தியம் அப்படிங்கிற பத்மபுராணத்தில். எதை பண்ணினாலும் நீ யதார்த்தமாக சின்சியரிட்டியாக பண்ணினா அது கட்டாயம் பலன் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு பத்மபுராணத்தில் சொல்கிறார் பாகவத மகாத்மியத்தில். அதனால் அவன் யதோக்தமாக அந்த தான தர்மத்தில் இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா பகவானே அவன் முன்னாடி நிற்கிறார். பகவான் கையிலையும் ஒரு கொடை இருக்குது. அதுக்கு பல காரணங்கள்லாம் இருக்குது. ஏன்னா நான் வாமனாவதாரத்தை கேரளாக்காரர் தான் ரொம்ப கொண்டாடா. ஓணம் பண்டிகை. நானே யோசித்தேன். அண்ணா சொல்லுவார், ஏன் ஓணம் பண்டிகை கேரளாக்காரா கொண்டாடுறான்னா அது வாமன பகவான் இந்த கேரளாக்கார மாதிரி இருக்கிற ஒரு அவதாரம். கேரளாக்காரன் எப்போதும் கையில் கொடை வச்சுருப்பா, மழையாக இருந்தாலும் கொடை வச்சுருப்பா, வெயிலாக இருந்தாலும் கொடை வச்சுருப்பா. எப்போதும் கொடையோட சுற்றுறவா இந்த கேரளாக்காரன். இப்போ பார்த்தா கேரளாக்காரன் நம்மளை மாதிரி இருக்கிற அவதாரம் என்னன்னா அந்த வாமன பகவான் தான். அதனால் வாமன பகவான் ஆசிரியை போன்னு அவள் வாமன அவதாரத்தை பிடிச்சி விட்டா. அதுக்கு பல காரணம் இருக்குது. பாக்கி அவதாரத்தில் நிக்கிரகம் பண்ணுறார். ராமாவதாரத்தில் ராவணனை வதம் பண்ணிடுறார், கிருஷ்ணாவதாரத்தில் கம்சனை வதம் பண்ணுறார். வாமனாவதாரத்தில் பலி சக்கரவர்த்தியை வதம் பண்ணலை. அவனுக்கு என்ன கெட்ட குணம் இருந்ததோ அதை திருத்தி பண்ணிக்கொள்கிறார். அவனை கெட்ட குணத்தை நீக்கி அவனை தன் கீழே வச்சுட்டான்னு சொல்கிறத விட அவன் கீழே தன்னை வச்சுன்னுட்டான் பகவான். அண்ணா ஆச்சரியமாக சொல்லுவான். அண்ணாவோட எல்லாம் தானம் வாங்க போகிறேன்னு வாமனன் கைவினான தவிர கடைசியில் என்ன பண்ணினான்னா தன்னை தானமாக கொடுத்துட்டான். தன்னையே தானமாக கொடுத்த அவதாரம் பலிச்சக்கரவர்த்திக்கு காவல்காரனாக இன்றைக்கி இருக்கிறார் பகவான். அப்படி தன்னையே தானமாக கொடுத்துட்டு காப்பாற்றி
அந்த அனுகிரகம் பண்ணின அவதாரம். அவன்கிட்ட பக்தன்ட்ட தோஷம் இருக்கும். எப்பவுமே எல்லாத்தையும் தோஷம் குணம் கலந்தானே உலகமே. குணதோஷ இதோ லோகா. உலகத்தில் குணதோஷம் தான் இருக்கும். எல்லாரையும் பார்த்துட்டு தான் அதை இவன் அப்படி இப்படின்னு பார்த்துட்டே இருந்தோம்னா இந்த துரியோதனன் தர்மபுத்திர கதை மாதிரி தான். துரியோதனனை பார்த்து அனுப்பிச்சா யாராவது ஒரு நல்லவாளை அழைச்சிடுவான். அவன் பார்த்தான் எல்லாத்தையும் ஏதோ தோஷத்தை பார்த்துட்டு உலகத்தில் எல்லாருமே கெட்டவாளாக தான் இருக்கா, நான் ஒருத்தன் தான் நல்லவனும் வந்தான். தர்மபுத்திரரை பார்த்து ஒரு கெட்டவனை அழைச்சிடுவான்னு சொன்னான். அவனை போகிறார் எல்லாத்தையும் பார்த்தா எல்லாத்தையும் ஏதோ நல்ல குணம் இருக்குது, அதனால எல்லாமே நல்லவான்ட்டான். அதனால் நம்ம போட்டுக்கிற கண்ணாடியை மாற்றி குணதோஷ இதோ லோகான்னு குணத்தை மாத்திரம் எடுத்துக்கணும், தோஷத்தை கண்டுக்காமல் விட்டுடும். அது சின்ன குணமாக இருந்தால் கூட பரகுண பரமானும் பர்வதீகிருத்திய நித்தியம் நிஜகிருதி விகசந்த சந்தி சந்த கியந்தா. பரகுண பரமானும் பர்வதீகிருத்திய நித்தியம். சின்ன குணமாக இருந்தால் கூட பெருசாக எடுத்துட்டுருவான். காஞ்சி பரமாச்சாரியாரை பற்றி சொல்லுவாள் ஒரு கதை. அது என்னடான்னா, அப்போ இளையாத்தாங்குடிங்கிற ஊரில் இருந்தார் காஞ்சி பரமாச்சாரியார். அவள் புதுப்பரி வாங்க படிச்சுட்டு இருந்தா. அவள் காசியிலேருந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு பண்டிதரை வரவழைச்சிருந்தா இந்த புதுப்பரிவாளுக்கு பாடம் நடத்தணும்னு. இந்த காசி பண்டிதர் ட்ரெயினில் வந்துட்டு இருக்காரா. இப்போ ட்ரெயினில் ஸ்டேஷன்லாம் எல்லாம் இந்திய எழுத்துலாம் அழிச்சுட்டானா அவங்களுக்கு தெரியல கல்யாணாங்குடிக்கு எப்படி போகணும்னு. அங்கே ஒரு மடத்து பண்டிதரும் ட்ரெயினில் வந்துட்டு இருக்கார். அவர்கிட்ட கேட்டார் எப்படி போகணும் எலியாத்தாங்குடிக்குன்னு. அவர் என்ன பண்ணிட்டார், சமஸ்கிருதத்தில் சொல்லிட்டார், நாகம் ஜானே நெய்வ ஜானே நஜானே சொல்லிட்டார். எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு விட்டார். இவர் எப்படியோ பேசி ஹிந்தியில் பேசி தெரிஞ்சு யார்ட்டையோ பேசி ஊருக்கு வந்துட்டார். இன்றைக்கி எல்லாத்தையும் கூட்டி போது அவ்வளோ ஈஸி இல்லை. அங்கே புதுக்கோட்டைங்கெல்லாம் இறங்கி போகணும். அவர் அங்கே போனதுக்கு பார்த்தா ட்ரெயினில் பார்த்தா ஆசாமி அங்கே இருக்கார். பெரியவா கிட்ட விசாரிச்சார் யாரை வரணும். அப்புறம் மடத்து பண்டிதர். ஆஹா, இங்கேயே இருக்கிற ஆள்கிட்ட நம்ம கேட்டோம், தெரியாதுன்னு சொல்லிட்டாரேன்னு புதுப்பரிவாள்கிட்ட சொன்னான். இன்னும் புதுப்பரிவா வந்து மகாபரிவாள்கிட்ட பரமாச்சாரியாள்கிட்ட போய் நம்ம மடத்து பண்டிதர் மகா மோசம் என்ன பண்ணினா, நம்ம காசி பண்டிதரை கேட்டிருக்கார் வழி தெரியுமான்னு கேட்டதுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்துவிட்டார். அப்படியா சொன்னார். அவன் மடத்து பண்டிதர் ரொம்ப நல்லவரா யாருக்குமே புரியவே இல்லை. சின்ன அட்ரஸ் கேட்டால் அப்படியே பொண்ணு கேட்டால் அது கூட சொல்ல மாட்டாரோ, அது கூட சொல்லலை. ஏன்னா அதுக்கு மகாபரிவா சொன்னால் இளையாத்தாங்குடி எங்கே எப்படி போகணுன்னு கேட்டதுக்கு தெரியாதுன்னு தானே சொன்னார். இதுதான் இளையாத்தாங்குடின்னு வேற ஊரில் இறக்கி விடாமல் வந்தாரே எவ்வளோ நல்லவர். அதுதான் எல்லாத்தையும் நல்லதையே பார்க்கணும். பரகுண பரமானும் பர்வதீகிருத்தி பரகுண பரமானும் பர்வதீகிருத்தி நித்தியம் நிஜகிருதி விகசந்த சந்தி சந்த கியந்தா. அப்படி குணதோஷம் இருந்தாலும் நம்ம குணத்தை பார்த்து எடுத்துக்கணும். அந்த தோஷத்தை மாற்றி அனுகிரகம் பண்ணுறது தான் இந்த வாமனாவதாரம். வெளிச்சக்கரத்தில் 3 நல்ல குணம். பிரம்மன்யன் வதான்யன் சத்தியசந்தன். பிராமண பக்தன், யார் என்ன கேட்டாலும் அள்ளி கொடுக்குறான். தேவர்களே பிராமண வேஷத்தில் வரும்போது உயிரை கேட்டால் உயிரை கொடுத்தான். வதான்யன் அள்ளி கொடுக்குறவன். சத்தியசந்தன். இது 3 இருந்தாலும் கூட ஒன்று இருக்குது. இது எல்லாருக்குமே இது கூட ஒன்று இருக்கும். அது என்னன்னா, என்ன மாதிரி பிரம்மன்யன் யார், என்ன மாதிரி சத்தியசந்தன் யார், அங்கே வரும்போது தான் எல்லாம் அடிபடுறான். என்ன மாதிரி இப்படி யாருன்னு அவன் கர்வப்பட்டு இருக்கும்போது தான் வாமன பகவான் வந்தார். ஒன்னால் ஒன்றும் இல்லை, எல்லாம் நான் உன்னை வச்சிக்கிறேன். அப்படி நான் இல்லைன்னா அவனுக்கு ஒன்றும் கொடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு அவனை உணர்த்தி, அப்புறம் அந்த அகங்காரத்தில் சொல்லுவா என்ன மண்டகன் நிமிர்ந்து போகிறான்னு, அந்த நிமிர்ந்து போகிறத தலையை குனிய வச்சு 3வது வழியாக அவனை ஏற்றுண்டு அந்த பலி சக்கரவர்த்தியை திருத்தி பணி கொண்ட ஒரு சரித்திரம் இந்த வாமன அவதாரம். இந்த வாமன அவதாரத்துக்கு காரணம் அவ தேவர்களுடைய அம்மா அதிதி தேவி. அந்த அதிதி தேவி கஷ்யபர்கிட்ட சொன்னால், என் குழந்தைகள்லாம் தேவர்கள்லாம் கஷ்டப்படுறா, இந்த பலி சக்கரவர்த்தி என்ன பண்ணினா சுக்ராச்சாரியரை ஆசிரியச்சுட்டான். குருபலம் இருந்தால் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த குருபலம், அந்த குருபலத்தினால என்ன பண்ணிட்டான், குரு ஒரு சங்கத்தை கொடுத்தாராம். ஆச்சாரிய தத்தம் ஜலஜஞ்ச சுக்ரஹா. அந்த ஆச்சாரிய தத்தம் அந்த ஜலஜஞ்ச சுக்ரஹாங்கிற அம்லான புஷ்பம் அந்த வாடாத பூவை கொடுத்தாராம். அவள் தாத்தா வாடாத பூ இது உடலில் உண்டோ, வாடாமலைன்னு ஒரு பூ இருக்குது, அது கொஞ்ச நேரத்தில் வாடிடும். வாடாத பூ இருக்குது, வாடாமலர் கொண்டு உன்னை பொதிப்பேன்னார். சத்தா புஷ்பம், தவ புஷ்பம், சத்திய புஷ்பம்னு பல புஷ்பங்களை ஸ்கந்த புராணத்தில் சொல்கிறார். இப்படி வாடாத மலர்கள், நல்ல குணங்கள் தான் புஷ்பம். அதனால் அந்த பிரகலாத் அந்த நல்ல குணத்தை கொடுத்தாராம். தாத்தா என்ன பண்ணணும்னா, தாத்தா எப்படி தான் சொத்தை கொடுக்க முடியாது, ஏன்னா நடுவில் அம்பி பையன் விட மாட்டான். அப்புறம் தாத்தா பாட்டிலாம் என்ன பண்ணணும்னா, நம்ம தர்மத்தை நம்ம இதை பேரன் பேத்திகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அது விஷயம். அதனால் அந்த பக்தியை சொல்லி கொடுத்து பார்த்தா ஊர் குழந்தைக்கே அண்ணா சொல்லுவார் உபன்யாசத்தில்,
ஊர்க்குழந்தைகளை உட்காந்து வச்சு கௌமாராஜரின் பிரஜா சொல்லிக் கொடுத்த பிரகலாதன் தன் பேரனுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாரோ? அவனுக்கு அந்த பக்தியெல்லாம் சொல்லிக் கொடுத்து வளர்த்தார். இந்த யாகம் விஸ்வஜிதைங்கிற யாகம் பண்ணி ஆச்சாரியன் ஒரு சங்கம் கொடுத்தார். அந்த சங்கநாதம் பண்ண தேவர்கள்லாம் பயந்து போய் அவன் ஆச்சாரியர் பிருகஸ்பதிக்கு போய் கேட்குறார், இப்போ வலிச்சக்கரவர்த்தி வந்திருக்கானே என்ன பண்ணுறது? சண்டைக்கு போகிறது நல்ல முகூர்த்தம் பார்த்து சொல்லுங்க. அவர் பஞ்சாங்கத்தை பார்த்தார், முகூர்த்தம் ஒரு முகூர்த்தம் தான் நல்ல முகூர்த்தமாக இருக்குது. என்னடா சண்டை போடுற முகூர்த்தமாக இல்லை, ஓடி போகிற முகூர்த்தமாக இருக்குது. எல்லாம் ஓடி போய் போட்டார். தேவலோகத்தை காலிப்பட்டு தேவர்கள் போயிட்டான். தேவலோகம் கிடைச்சாலும் இந்திர பதவி கிடைக்கணும்னா 100 அஸ்வமேத யாகம் வரணும். அதை பண்ணிட்டு இருக்கான் வலிச்சக்கரவர்த்தி. எந்த ஊர்லனா பருச்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கு, பாம்பேலேருந்து அகமதாபாத் வர வழியில் பருச்சு. அதுதான் பிருகு கச்சம்னு பேர். இப்போ பருச்சுன்னு ஆயிடுத்து நர்மதா நதி தீரத்தில். அங்கே யாகம் பண்ணிட்டு இருக்கான். இந்த இடத்துலாம் தேவர்களுடைய மாதா அதிதி தேவி தன் குழந்தைகள் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்று கேட்க அவர் சொன்னார், எல்லாத்துக்கும் ஒரே வழிதான், குருவாயூர்பட படிக்கணும்ட்டார். யோகீந்திராணாம் துவதங்கேஷ்வதிக சுமதுரம் முக்திபாஜாம் நிவாசா பக்தானாம் காமவருடத்யுதரிகிசலயம் நாசதே பாதமூலம் அகாம சர்வகாமவா மோட்சகாமோ உதாரதீகி தீவிரேன பக்தி யோகேன எஜேத புருஷன் பரம்னு. உனக்கு எல்லா ஆசையும் இருக்கா அப்பயும் குருவாயூர்பனுக்காக தான் படிக்கணும். ஒரு ஆசையும் இல்லையா அப்பயும் குருவாயூர்பன் தான் கதி. ஆனால் குருவாயூர்பனை பக்தி பண்ணு பயோவிரதம்ங்கிறத சொல்லி கொடுத்தார். அந்த பயோவிரதத்தை 12 நாள் பண்ணினா உடனே பகவான் பிரத்யட்சமாகிட்டார். சாதாரணமாக சாஷ்டாங்க நமஸ்காரம் ஸ்திரீகளுக்கு கிடையாது. நனாம தண்டவது, அவள் அறியாமல் தண்ட பிரமாணம் பண்ணிட்டா. அந்த சந்தோஷத்தை நமஸ்காரம் பண்ண ஸ்தோத்திரலாம் பண்ணான். யஜ்ஞேஜ புருஷா சுத தீர்த்தபாதா தீர்த்தஸ்ரவகா சிரவண மங்கள நாமதேயா. அழகான ஸ்தோத்திரம். உன்னை ஆசிரிச்சா எதுதான் கிடைக்காது. ஆயு வரம் வபுர் அபீஷ்டம் அதுல்ய லட்சுமிகி யோகூசா சகல யோக குணாஸ்திவர்கா. கிருஷ்ணனை ஆசிரிச்சா என்னதான் கிடைக்காது, எல்லாத்தையும் கொடுப்பானே. இந்த சத்ருஜயங்கிறது பெரிய விஷயமானு கேட்க உடனே தேவமாதகான்னு பகவான் கூப்பிட்டான். தேவர்களுடைய அம்மா வேணும். ஏன்டான்னா தேவர்கள் சௌக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறத அசுரா சௌக்கியமாக இருக்குன்னு நினைக்கல, எல்லாரும் சௌக்கியமாக இருக்குன்னு நினைக்க வேண்டாமோ? அல்லது தேவனான தன்னுடைய அம்மாவா பிறக்க போறாளேங்கிறதுக்காக அவனுடைய தேவமாதகா, நீ என்ன எதுக்காக என்ன பக்தி பண்ணேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. நான் சில பேர் கோயிலில் போய் நட்சத்திரம் பேர் என்னென்ன சங்கல்பம்லாம் சொல்லுவாள். பகவான் சொல்வார், ஏண்டா உன இந்த நட்சத்திரத்தில் பிறக்க வச்சதே நான் தான், நீ எனக்கு வந்து உன் நட்சத்திரம் பேர் என்ன வேணும் சொல்றியா? ஒரு குழந்தைக்கு என்ன வேணும்னா அந்த குழந்தையோட அவள் அம்மாவுக்கு நன்னா தெரியும். அது மாதிரி பகவானுக்கு நமக்கு என்ன வேணும் என்ன கொடுக்கணும்னு தெரியும். அதனால் அதுக்களவு நமக்கு யோக்கியதை இருக்கணும். இருந்தால் தான் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாரு. யோக்கியதே இல்லாமல் கேட்டால் என்ன பண்ணுறது? ஒருத்தன் கேட்டான், அவனுக்கு அந்த அளவுக்கு தபசு ஒன்றும் இல்லை. ஆனால் பகவான்கிட்ட கேட்டுட்டான், என்ன வேணும்னா எனக்கு பெட்டி நிறைய பணம், ஏசி ரூம் வேணும், நிம்மதியாக தூங்கணும். அந்த அளவுக்கு தபசு ஒன்றும் இல்லை. சரி ஏடிஎம் வாட்ச் வேணா போகணுட்டான். பெட்டி நிறைய பணம் வேணும்னு கேட்டான். பெட்டி நிறைய பணம் இருக்குது, ஏசி ரூம், அவங்க காவல் காக்கிறது இல்லை, அவனை தூங்கி தான் இருக்காங்க, அதனால் இவருக்கு நிம்மதியாக தூங்கு. அப்போ அவள் யோக்கியதைக்கு தகுந்த மாதிரி பகவான் கொடுப்பா, கேட்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் நீ கவலைப்படாதம்மா, இந்த பலிச்சக்கரத்தை சண்டை போட முடியாது. ஏன்னா அவன் வந்து பெரிய இது எத்தே அனுகூலேஸ்வர விப்ரகுப்தாக நவிக்ரமஸ்தத்திர சுகம் ததாதி. ராமனாருடைய ஆசீர்வாதம் இருக்கு அவனுக்கு, அவன்கிட்ட போய் சண்டை போட முடியாது. சண்டை போட்டால் நானே தோத்துடுவேன். அதனால் அதாபி உபாயோ மம தேவி சிந்தியா அப்படின்னா ஒரு உபாயம் பண்ணி பண்ணுறேன். என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து இந்திரனுக்கு தம்பியா உனக்கு குழந்தையா பிறந்து சண்டை போடாமல் தானம் வாங்கி கொடுத்துடுறேன் தேவலோகத்தை. இது ரகசியம், யார்கிட்டையும் சொல்லாதேன்னா. இதுதான் ரொம்ப கஷ்டம். ஒரு பொம்னாட்டியில் போய் ரகசியம் சொல்லக்கூடாது. ரகசியத்தை சொன்னாலும் இது ரகசியம் சொல்லாதேன்னு சொல்லக்கூடாது. சொல்லிட்டா அந்த மாமி கேட்பா, இன்னொரு மாமி வந்து உனக்கு ஒரு ரகசியம் தெரியுமா, இதுதான் சொல்லி இந்த ரகசியம் கடைசியில் பரஸ்யமாகிடும். அப்படி ரகசியம் வந்து சொல்லாதேன்னு விட்டார் பகவான் அதிதி கிட்ட. நான் உனக்கு குழந்தையா பிறக்க போறேங்கிறத. இந்த அதிதி ஆசிரமத்துக்கு வர வாசல்ல ஆத்துக்காரர் உட்கார்ந்துருக்கார். ஒரு பதிவிரத ஸ்திரீ அதையும் மறைக்கக்கூடாது பர்த்தா கிட்ட. ஆத்துக்கார்ட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கும் பொழுதே அவரை சொன்னார், ஏமா தபஸ் பண்ணினியா, பகவான் பிரத்யட்சமானானா, நானே உனக்கு குழந்தையா பிறக்கிறேன்னு சொன்னானா, இதை யாருக்கிட்டையும் சொல்லாதேன்னு சொன்னானா என்று எப்படி சொல்றது யோசிக்கிறியான்னு சவை சமாதி யோகேன கஸ்யபஸ்தத் அபுஜ்யதே. சமாதியில் தெரிஞ்சு விட்டான். பகவான் நினைக்கிறத பக்தர்கள் தெரியும், பக்தர்கள் நினைக்கிறது பகவான் தெரியும். ஒரு நல்ல முகூர்த்தத்தில்
பகவான் அவதாரம் வந்தார். ஓணம் பண்டிகை, திருவோணம், 2 நட்சத்திரம் தான் திரு சொல்கிறோம். அதனால தான் அக்ரஹாரம் கட்டும்பொழுதே அக்ரே ஹரஹா ஹரிஷ்ட, ஒரு மூலையில் அக்ரத்தில் ஹரியும் இன்னொரு மூலையில் ஹரணும், அது நடுவில் இருக்கிறதுனால அக்ரஹாரம் இருக்குது. முதல்ல நம்ம அக்ரஹாரம் நமக்கெல்லாம் வீடு கட்டுறதுபடி என்ன பண்ணணும்னா, இப்போ மகாபரிவா சொல்லியிருக்கா, நம்மலாம் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா திருவோணக்காரருக்கு ஒரு வீடும் திருவாதிரக்காரருக்கு ஒரு வீடும் கட்டிட்டு தான் நம்ம கட்டணும். அதுதான் சிவன் கோவில் பெருமாள் கோவில் நடுவில் இருக்கிறதுனால தான் அக்ரஹாரம்னே பேர். அப்படி பகவான் திருவோண நட்சத்திரத்தில், என்ன சிரவண நட்சத்திரமே பெருமாளுடைய நட்சத்திரம் தான். இத்தம் விரிஞ்சஸ்துத கர்ம வீரியா பிராதுர்பபூவாவதபூரதித்யாம் சதுர்புஜசங்க கஜாப்தச்சக்ரஹ விசங்கவாசா நளினாயதே க்ஷணஹ. பகவான் சதுர்புஜ சங்கச்சக்கர கதாபத்மதாரியா தரிசனம் கொடுக்கிறார். அதிகம் கஷ்யபுரம் ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். ஸ்தோத்திரம் பண்ணிடும் பொழுது பகவான் வந்து மத்தியானம் 12 மணிக்கு அவதாரம் பண்ணார். விநாசியன் கண்ட நிவிஷ்ட கௌஸ்துபா, அவருடைய கௌஸ்துபருக்கு அங்கே பிரஜாபதேர் வேஷ்ம தமஹா சுரோசிஷா, அங்கே இருக்கிற இருட்டை நீக்கக்கூடிய கௌஸ்துபமணியை போட்டு தரிசனம் கொடுத்தார். மத்தியானம் 12 மணிக்கு ஏது இருட்டுன்னா அஜ்ஞானமாகி இருட்டை நீக்கக்கூடிய கௌஸ்துபமணியை போட்டு தரிசனம் கொடுத்தார்னு. இப்படி தரிசனம் கொடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணினா, இது மாதிரி வந்தால் நாங்கள் எப்படி குழந்தைய நினைப்போம், சின்ன குழந்தையாக மாறினாதான் நாங்கள் லாலனை பண்ண முடியும்னு இது கேட்குறேன். உனே தொந்தக்ஷணம் பட்டுத்தமம் வடு ரூபமாதாக, உனே 7 வயசு குழந்தை வடுவாக ஆனால் தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணார்கள். ஜெய கோ வாமனா, ஜெய ஜெய கோ வாமனா, ஜெய கோ வாமனா, ஜெய ஜெய கோ வாமனா, ஜெய கோ வாமன ஜெய நாராயண ஜெய கோ வாமனா, ஜெய கோ வாமன ஜெய நாராயண ஜெய கோ வாமனா, ஜெய கோ த்ரிவிக்ரமா, ஜெய ஜெய கோ த்ரிவிக்ரமா, ஜெய கோ த்ரிவிக்ரமா, ஜெய ஜெய கோ த்ரிவிக்ரமா, ஜெய கோ வாமன ஜெய நாராயண ஜெய கோ த்ரிவிக்ரமா, ஜெய கோ வாமன ஜெய நாராயண ஜெய கோ த்ரிவிக்ரமா. ஜெய போலோ வாமன பகவான கீ. பிரஜாபதிச்சாக ஜெயேதி விஸ்மிதா, எல்லாம் ஜெயஹோன்னு சொல்லி கொண்டாடினார்கள். தேவர்களும் பிரஜாபதியான கஷ்யபரும். அந்த வாமன பகவான் இருந்த ஊர் தான் திருக்காக்கரைன்னு சொல்கிறான் கேரளாவில். அந்த திருக்காக்கரைன்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது திவ்ய தேசத்தில். அந்த ஊர் பக்கத்தில் ஒருத்தர் வாழைத்தோட்டம் போட்டால் பெரிய புயல் வந்து வாழைத்தோட்டம் அழிகிற மாதிரி ஆயிடுத்து. பகவானை பிரார்த்தனை, பெருமாளே ஒன்று திருக்கண்ணால் ஒன்று நோக்கனே, ஒரு கடாட்சம் பண்ணி இந்த வாழைத்தோட்டத்தை காப்பாற்றணும்னா பகவான் கடாட்சம் பண்ணி காப்பாற்றுறதுனால அந்த பழத்துக்கே நேத்திரம் பழம்னு ஆயிடுச்சு. அது நேத்திரம் பழம் தான் நேந்திரம் பழம்னு. இப்போ வாமன அவதாரத்துக்கு அதுதான் நைவேத்தியம் பண்ணுவார். ஏன்னா கேரளாவில் பகவான் கடாட்சத்தினால வளர்ந்த பழம். அது கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். ஒரு பழத்தை சாப்பிட்டா 2 பழத்தை சாப்பிட்டா வரும், சாப்பாடே வேண்டாம். ஏன்னா பகவான் கடாட்சத்தினால வளர்ந்ததுனால நல்லது. அதுக்கு ஏத்தம்பழம்னு வேறு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஏற்றம் வேண்டான்னா பகவான் கடாட்சத்தினால் வந்ததுனால அதுக்கு ஏத்தம்பழம் அப்படின்னு அதுக்கு ஒரு பெருமை. அப்படி அந்த பகவான் 7 வயசு குழந்தையாக மாறினார். அதனால 7 வயசு குழந்தை வடுன்னா சின்னதுன்னு அர்த்தம். வடு சொல்கிறோமே, வடுனா சின்னதுன்னு அர்த்தம். எதுவுமே சின்னதாக இருந்தால் அழகாக இருக்கும். வண்டி குட்டியாக இருந்தாலும் நாய் குட்டியாக இருந்தாலும் குட்டியாக இருக்கிறது ஒரு அழகு. குட்டியாக இருக்கிறதுல என்ன அழகுன்னா இன்னசென்ட்டாக இருக்கே, கபடம் இல்லாமல், அதுதான் அழகு. கொஞ்சம் பெருசானா கபடம் விடலாம் வந்துடும். ஆனால் அந்த சின்ன குழந்தையா பகவான் ஆனவுடனே 7 வயசு குழந்தையா ஆனவுடனே உடனே கர்ப்பாஷ்டமத்தில் உபநயனம் பண்ணணும்னு அவதாரத்துக்கு வந்த ரிஷிகள் தேவதர்கள்லாம் அப்படியே பூனல் கல்யாணத்தையும் கையோட பார்த்துடுவோம் அப்படின்னு பூனல் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறா. அதுதான் இங்கே விஸ்தாரமாக சொல்கிறார். தம்பட்டும் வாமனம் பத்திரிகையில் எழுதுவாளே, வடுவை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்னு. அது பாகவதத்தில் சொல்லியிருக்கு. தம்பட்டும் வாமனம் வடு வாமனம் வந்திருக்கார் பாபு. ஏன்னா வாமனம் மாதிரியே அது கல்யாணம் நீங்கள் பூனலை அந்த டயத்தில் போட்டால் தான் தெரியும். இந்த 7 வயசுக்கு கரெக்டாக பூனலை போட்டு அதுவும் கோமணம் கட்டி, அந்த 7 வயசு குழந்தை கோமணம், அந்த கோமணம் கட்டணும். கோவினா சாதனம், கோமணத்தையும் கட்டி அதே இந்த மொட்டையும் அடித்து கையில் ஒரு தண்டத்தையும் கொடுத்தா அது பழனி ஆண்டவர் மாதிரி அந்த குழந்தை தேஜஸை நம்ம பார்க்கணும். முன்னாடி உள்ள ஃபோட்டோ நீங்கள் வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்கணும், இப்போ பார்த்துக்கலாம். அந்த நடந்த அந்த வீடியோவை முன்னாடி முதல்ல முகத்தையும் அப்புறம் உபதேசம் பிரம்மோபதேசம் ஆன உள்ள முகத்தையும் ஃபோட்டோ பார்த்தா அந்த தேஜஸ் வித்தியாசம் தெரியும். ஏன்னா
அப்படி அந்த வட்டு தம் வட்டும் வாமனம் திருஷ்வா மோதமானா மகர்ஷியா கர்மாணி காரயாமாசு புரஸ்கிருத்ய பிரஜாபதிம் தஸ்யோபனீயமானஸ்ய சாவித்ரீம் சவிதா பிரவீத். அந்த காயத்ரிக்கு 3 தேவதைகள். அந்த காயத்ரிங்கிற தேவி அவன் சவிதா சூரியன் தான், சூரியனுக்கு தான் பிரதானமாக சொல்கிறது. அப்புறம் சூரிய மண்டல மத்தியவர்த்தியான பகவானையும் சொல்கிறது. அதனால 3 தேவதைகள். அதில் சவிதா ஏன் சாவித்திரி நீங்கள் ஏன் சொன்னார்னா, பூனல் போட்ட உடனே முதல்ல என்ன பண்ணணும்னா மாத்தியானியம் தான் பண்ணணும். காலம்பரை பண்ணக்கூடிய காயத்ரிக்கு காயத்ரி பேர், மத்தியானம் பண்ணுற காயத்ரிக்கு சாவித்திரின்னு பேர், சாயங்காலம் பண்ணுற தேவி காயத்ரிக்கு சரஸ்வதினு பேர். அது நம்ம காயத்ரி பிரம்மரூபா அப்படி சொல்லுவோம், சாவித்திரி விஷ்ணு ரூபா, சரஸ்வதி ருத்ர ரூபான்னு சரஸ்வதி இப்படி அதை நம்ம இல்லை சொல்லுவோம் ஜபம் காயத்ரியில் ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதனால இங்கே மாத்தியானதுனால சாவித்ரீம் சவிதா பிரவீத். அதில் முக்கியமாக காயத்ரி மந்திர உபதேசம் யார் பண்ணணும்னா, லட்சக்கணக்காக யார் ஜபம் பண்ணி காயத்ரி சித்தி பண்ணினாரோ அவ மாதிரி மகான்கள் நம்ம தீட்சிதரே வந்தார். ஏன்னா அப்படி தீட்சிதான் அந்த நல்ல பரம். அப்பா தான் உபதேசம் பண்ணணும்னு நியமம் இல்லை. ஏன்னா சந்தியானம் பண்ணாத அப்பா உபதேசம் பண்ணாங்கன்னா பையனை சந்தியானம் பண்ண மாட்டான். அப்புறம் யாரும் அனுஷ்டானம் அண்ணா பண்ணுறவாளோ, நிறைய பேருக்கு அண்ணா பண்ணியிருக்கா. அது மாதிரி யார் அனுஷ்டானமாக இருக்காளோ அவள் வந்து உபதேசம் பண்ணும்போது அதுக்கு பெருமை ஜாஸ்தி. சாவித்ரீம் சவிதா பிரவீத். அடுத்து பூனல். பூனல் போய் கடையில் வாங்கக்கூடாது. பிருகஸ்பதி பிரம்மசூத்திரம். அந்த பிரம்மசூத்திரத்தை பிருகஸ்பதி கொடுத்தார். அவள் ஆத்து வாத்தியார் தானே தயார் பண்ணி. மேகலாம் கஸ்ய போததாது. மேகலைன்னா ஒரு மௌஞ்சி புல்லுன்னு அதை வச்சு அதை இடுப்பில் கட்டுவாள். அதை கட்டினாலே அதுக்கு வந்து அந்த குழந்தைக்கு பிளட் ப்ரெஷர்லாம் வராது, ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர்லாம் வராது. இப்போ பசங்கள்லாம் கையோடைய வாத்தியாரியை கொடுத்துருவான், எனக்கு எந்த வந்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. நம்ம ஸ்திரீகளுக்கு கல்யாண டயத்தில் அதை இடுப்பில் அந்த பெல்ட்டு தர்ப பெல்ட்டு கட்டுவான். அது வச்சுருந்தா ரொம்ப நல்லது. மௌஞ்சி கௌபீன தாரிணம் நித்தியமாகவே அதை வச்சுக்கணும். 4 நாள் மாத்திரம் இல்லை, நித்தியமாக அதை வச்சுட்டு இருந்தோம்னா யாராவது நம்மளை சாபம் விட்டால் கூட நம்மளை பாதிக்காது. இயம் துரு தாத்பரிவாதமான எல்லாம் இருக்குது, மந்திரங்கள் அர்த்தங்கள்லாம் இருக்குது. அப்படி மேகலாம் கஸ்ய போததாது. அது அவள் அப்பாவே பண்ணினாராம் அந்த மௌஞ்சி புல்லு. ஏன்னா அப்பா பண்ண அது கரெக்டாக நல்ல புல்லாக பார்த்து குத்தாமல் பண்ணுவார். சாதாரண பண்ணி அது குத்து இந்த குழந்தைக்கு வேண்டான்னு கொடுத்துரும். அப்பாவே பார்த்து அதை கொடுத்தாராம். மேகலாம் கஸ்ய போததாது ததோ கிருஷ்ணாயம் பூமி. மாந்தோலை போத்திக்கணும் பிரம்மச்சாரி குழந்தைகள். இன்னைக்கு கேரளாவில் அந்த பிரம்மச்சாரி குழந்தைகள்லாம் மாந்தோலை போட்டுப்பான். இப்போ பெரிய மாந்தோலாக போட்டுட்டான்னா அப்புறம் போலீஸ்காரன் பிடிச்சின்னு போயிடுவோம். வனத்துறை ஆளுகள்லாம் நம்ம பெரிய மாந்தோலாக போட்டு நம்மளோட ரோட்டில் போனால் நாய் தொலை ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் சரியாக வராதுன்னு சின்னதாக ஒரு மாந்தோலை போட்டுக்கிறோம். ததோ கிருஷ்ணாஜினம் பூமி தண்டம் சோமோ வனஸ்பதி. பிரம்மச்சாரி குழந்தைகளை கையில் தண்டம் கொடுக்கணும். அந்த தண்டத்துக்கு என்ன பவர்னா மெமரி பவர் கொடுக்கும். ஏன்னா அது ரிஷிகளே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தயார் பண்ணி நமக்கு ஒரு நியமம் வச்சிருக்கா. ரிஷிகள்லாம் ஒரு இடத்துல உட்காந்து பிரம்ம விசாரம் பண்ணினா, மரத்தடியில் உட்காந்து பிரம்ம விசாரம் பண்ணிட்டு மறுபடியும் மாத்தியானிக ஸ்நானம்லாம் பண்ணி சாப்பிட்டு விட்டு திருப்பி வந்து எந்த இடத்துல விட்டோம் தலையை சொல்லிஞ்சார். தலையை சொல்லும் பொழுது அந்த மரத்தில் உள்ள தேவதை இந்த இடத்துல விட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படி புரிஞ்சுக்கணும். அந்த மரத்துக்கு அந்த சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுட்டாலும் அவன் அந்த மரத்தினுடைய இதை பலாச தண்டம் அதை கையில் வச்சுட்டோம்னா இது மெமரி பவர் ஜாஸ்தியாகும். நாங்கள்லாம் வேத பாடத்தில் படிக்கும்பொழுது இந்த தண்டத்தை வச்சுட்டே நாங்கள் வேத பாடம் குளித்தலில் படிக்கும்போது தண்டத்தை வச்சுட்டே தான் படிப்போம். எங்கள் வாஜியா சொல்வார், எதாவது மறந்துனா அதை சொல்லி தரண்டா பண்ணி அப்போ நாங்கள் இப்படி கேட்போம். அதை பார்க்கும்போது சரி நம்ம ஞாபகம் வரும். 2 இருக்கு. அதனால் தடோ கிருஷ்ணா அந்த தண்டத்தை யார் கொடுத்தான்னா சந்திரன். ஏன்னா விரட்சலதாதிகளுக்கு தேவதை சந்திரனாக இருக்கிறதுனால தண்டம் சோமோ வனஸ்பதி கௌபீனாச்சாதனம் மாதா. கௌபீனத்தை கட்டி விட்டாலும் அம்மா 7 வயசு குழந்தைக்கு 3 கூட தான் கௌபீனெல்லாம் கட்டணும். 20க்கு மேலே வயசு கட்டினா அதை கட்டலாம் முடியாது. அதனால் அந்த அம்மா கௌபீனத்தை கட்டி விட்டால் கௌபீனாச்சாதனம் மாதா. யௌச்சத்ரம் ஜெகதப்பதேகே கமண்டலும் வேத கர்ப்பா. அம்மா கோவியன் கட்டலாம் கமண்டலம் பிரம்மா கொடுத்தா. பிரம்மாட்ட நிறைய கமண்டலம் இருக்கும் பாருங்க, நிறைய அனுஷ்டானம் பண்ணுறார். அதனால் இப்போ ஒரு கமண்டலம் கொடுக்குறாரு, அப்புறம் பின்னாடி ஒரு கமண்டலம் கொடுக்குறாரு. இவர் இந்த வாமனனே பெருசா இப்போ வாமனம் வந்தாரோட அவர் பெருசாக பின்னாடி திருக்கிறவனா ஆகிறார். அப்படியே ஒரு கமண்டலம்னால தாது கமண்டல இடம் அங்கே ஒரு கமண்டலம் வச்சு பூஜை பண்ணுறார். அவருக்கு நிறைய இருக்கிற ஒரு கமண்டலம் பிரம்மாவே ஒரு கமண்டலம் கொடுத்தா.
கமண்டலும் வேத கர்ப்பா குஷான் சப்தரிஷயோதுகும். சப்தரிஷிகள் தர்பையை கொடுத்தா. எப்போதும் தர்பை கையில் இருக்கணும், பவித்திரம் போட்டு இருக்கணும். அந்த தர்பையை வச்சுருந்தா நம்ம க்ஷேம், நமக்கு ரட்சை. யாகத்தெல்லாம் தர்பையை போடுற பாருங்க, நம்ம கெட்ட ராட்சர்கள்லாம் நம்ம கிட்ட வரக்கூடாதுங்கிறதான் தர்பை பவித்திரம். குஷான் சப்தரிஷயோதுகு அக்ஷமாலா மகாராஜ சரஸ்வத்தியம் ஆத்மனா. அக்ஷமாலானா ஸ்படிக மாலைன்னு அர்த்தம். ஸ்படிக மாலையில் ஜபம் பண்ணினா ரொம்ப விசேஷம் காயத்ரி. ஏன்னா அது சூரியனுடைய தேவதை, சூரியனுடைய கல்லு. ஆனால் சூரிய தேவதைக்கு ஏன்னா ஸ்படிகத்தை தான் பஞ்சாயத்தில் சூரியனுக்கு ஸ்படிகத்தை தான் வச்சு பூஜை பண்ணுறோம். அக்ஷமாலைங்கிறதுன்னு அர்த்தம். ஆறிலிருந்து க்ஷகாரம் உள்ள எழுத்துக்கு 54 எழுத்துக்கு உள்ள கணக்கு உள்ள மாலை அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த அக்ஷமாலையை சரஸ்வதி எப்படி மாலை வச்சுட்டே இருப்பா, எப்போ ஜபம் பண்ணிட்டே இருப்பா. அந்த மாலையை கொடுத்தால் அக்ஷமாலாம் மகாராஜ சரஸ்வத்தியம் ஆத்மனஹாம். கௌபீனாச்சாதனம் மாதாஜோ சத்ரம் ஜெகதப்பதேஹே. இது எல்லாரும் ஒன்று கொடுக்கும்பொழுது பிட்சை வாங்குறது முக்கியம். தஸ்மாயுத்திபணீதாயே யக்ஷராட்பாத்திரிகாமதாது. அந்த பிக்ஷா பாத்திரத்தை குபேரன், அவனுக்கு என்ன சௌக்கியம், சௌரியமாக இருக்கார். ஏன்னா குபேரனே திண்டாடிந்து தலை சொல்லின்னு இருந்தான். கடனை யார்ட்டையோ கொடுத்துட்டு அவனுக்கே பைசா இல்லாமல் ஆகிடுச்சு. இங்கே பெருமாள் வைத்தமாநிதின்னு இருக்கார் திருநெல்வேலியில், நவ திருப்பதியில். அவர் படியால் அளந்தளவு குபேரனுக்கு கொடுத்து அவரே டயர்டாகி கடைசியில் அந்த படியே தலையை வச்சு படுத்துட்டார். அப்படியே அந்த வைத்தமாநிதி பெருமாள் நிறைய பைசா கொடுத்தாரே, அவருக்கு நம்ம ஏதாவது திருப்பி கைங்கரியம் பண்ணணுமே ஆசைப்பட்டு என்ன பண்ணினா நல்ல நவரத்னம் கச்சிதமான நல்ல சுவர்ண பிக்ஷா பாத்திரத்தை கொடுத்தான். பிக்ஷாம் பகவதி சாட்சாத் உமாதா தம்பிகா சதி. பிக்ஷை யார் போட்டான்னா மாதரமக்ரே பிக்ஷிதன்னு சொல்லி அம்மா கிட்ட தான் முதல் பிக்ஷை வாங்கணுமா. ஏன்னா எப்போ போனாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டான் அம்மா. இல்லை அம்மாட்ட பிக்ஷை வாங்கணும். ராத்திரி 10-12 மணிக்கு வந்துட்டு அம்மா ஏதாவது இருக்கான்னு கேட்டால் அம்மா இல்லைன்னே சொல்ல மாட்டான். எல்லாருக்கும் போயிட்டு வா, கை காலன்ட்டு வாங்க. என்ன பண்ணுவாங்க, அவசரத்தில் ரவா உப்புமாவது பண்ணி கொடுப்பா. ஆதுகாரி என்னன்னா ஒன்றும் இல்லை, பால்தாருக்கு ஹாலிஸை குடிச்சு படுத்துட்டு இருக்கோன்றான். ஆனால் எங்கள் ஆதுகாரி இல்லை, பொதுவாக சொல்கிறேன். அதனால் அவாவா ஆகாரம் போடுற விஷயத்தில் அம்மாவுக்கு தான் பிரதானம். அதனால்தான் அம்மாவை நான் அம்மா பால் பாயசம் குடியும்பா, இல்லை சுகர் இருக்கிறனால அப்புறம் மாத்திரை இருக்கிற போடலாம் குடியும்பா. அதுக்காக குதியா இங்கே வந்துடுவா. அதனால் 2 பேரும் நல்லதுக்கு தான் சொல்கிறா. இருந்தாலும் ஆகாரம் போடுற இடத்துல அம்மாவுக்கு பிராதானியம். இல்லை அம்மாட்ட பிக்ஷை வாங்கணும். அம்மாட்ட இல்லாட்டனா சகோதரிகிட்ட வாங்கிக்கலான்னு இருக்கு. அதனால் என்ன பண்ணாராம், இந்த நியமத்தெல்லாம் சில மாத்திரை பெரியவரெல்லாம் மாத்திரை. இந்த பெருமாள் ஏன்னா ஏன் நியமத்தை மாற்றினாங்கன்னா, அங்கே பார்வதி வந்திருக்கா, எல்லாரும் ஒவ்வொரு பர்சன்டேஷன் கொடுக்குறா. உடனே அவன் ஆத்துக்கார பரமேஸ்வரன்ட்ட சொன்னால் எல்லாரும் இதாக கொடுக்குறாளே, நம்ம இதாக கொடுக்க வேண்டாமா. சிவன் சொன்னார், நான் அவசரத்தில் அப்படியே கிளம்பிவிட்டேன், ஒன்றும் எடுத்துன்னு வரல. கவர் சில பேர் என்ன ஒன்றும் எடுத்துன்னு வர மாட்டா, பைசாவும் அடுத்த வாழ்க்கை வாங்கி கவரையும் அடுத்த வாழ்க்கை வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் அந்த 2 வருஷம் மறந்துட்டு விடுவார். அது பரமேஸ்வரன் ஒன்றும் கொண்டு வரல. சரஸ்வதி ஒரு மாலை போடுற மாதிரி நான் மாலையை போட முடியுமா, நாங்கள் இடத்துல பாம்பு போட்டுருங்க, எங்கள் இடத்துல போட முடியாது. என்ன பண்ண, அந்த கொடுக்குற க்யூவில் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு டிவியில் நின்றுட்டு போயிடலாம். அப்படி சில பேர் நின்றுட்டு வந்துடுவோம். அது மாதிரிலாம் இல்லாமல் நம்ம எதாவது கொடுக்கணுமேன்னு இந்த பார்வதி ஆசைப்படத்தை பார்த்தா, அதை புரிந்த வாமன பகவான் அம்மா அதிதி இருக்கும்பொழுது அதிதியை விட்டுட்டு அந்த பகவதியிட்டவே பிக்ஷை கேட்டாலாம். என்ன பிக்ஷை கேட்டால் என்ன கொடுத்தாங்கிறது தெரியாது. பிக்ஷை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கு. ஆதிசங்கர் என்ன பிக்ஷை கேட்டார்னா, ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேகிச்ச பார்வதி. ஞான வைராக்கியத்தை பிக்ஷையாக போடுன்னு கேட்டார். அண்ணா என்ன கேட்டான்னா, பிரேம பிக்ஷாம் பிரயட்சமே, பிரேம பிக்ஷையை போடுன்னு கேட்குறான். அதனால் அவாவாளுக்கு பிக்ஷை வித்தியாசப்படும். இந்த வாமனவான் என்ன கேட்டாரோ, அம்பாள் என்ன அவா அன்னபூர்ணி ஞானஸ்வரூபி தானே பிக்ஷையை போட்டால். இதே மாதிரி சைதன்ய சரித்திரத்துலேயும் உண்டு. சைதன்ய சரித்திரத்தில் சச்சி மாதா பிக்ஷை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும்பொழுது பிக்ஷை வாங்கலை சைதன்யம். ஆனால் மகான்கள் சைதன்யத்துக்கு கூட அந்த சச்சி அம்மா கூட ஒரு தாத்திரின்னா அம்மாவுக்கு எப்போதும் பால் கொடுத்துட்டே இருக்க முடியாது, இருக்கமா தெரியாது. அதில் கூடவே ஒரு அம்மா இருப்பாள் எல்லா ராத்திரியுமே. அந்த அம்மா கூட பால் கொடுத்துட்டு இருப்பாள். அந்த தாத்ரி அம்மா அவள் வேலைக்காரி தான் அம்மா. அந்த அம்மா பால் கொடுத்து கூடவே வளர்த்துட்டு இருந்தா. சைதன்யருக்கு பூனல் போட்டானோடனே அந்த அம்மா அழ ஆரம்பிச்சுட்டான். ஏம்மா அழற, இன்னைக்கெல்லாம் நான் என்னை தொட்டு பேசிட்டு இருக்கப்பா, நாளைக்கு பூனல் போட்டாதே அவன் என்னை தொடக்கூடாதுமா, நான் நீ தொட முடியாது, நானும் உன்னை தொட முடியாது. நான் இன்றைக்கி ஒரு பால் கொடுத்து ஆகாரம் போட்டு வந்திருக்கேன், நாளைக்கு எங்கையால் உனக்கு ஒன்றும் போட முடியாதுன்னு அந்த அம்மா அழ ஆரம்பிச்சிட்டான். சைதன்யம் சொன்னால், அம்மா அழாதம்மா, நான்
பூடல் போட்டு முதல் பிக்ஷை ஒன்றை தான் வாங்கிப்பேன் அப்படின்னு சொன்னார். சொன்னது என்னடா, சச்சிமாதா ரெடியாக இருக்கும்பொழுதே பூடலை போட்டுருந்த சைதன்ய தேவர் நேராக அம்மாட்ட பிக்ஷை வாங்காமல் இந்த தாத்திரி அம்மா பந்தல், ஆனால் அவளுக்குள்ள வர முடியாது, பந்தலுக்கு வெளியில் இருக்கிறா, நேராக அந்த பிக்ஷா பாத்திரத்தை எடுத்துகிட்டு போனால் பவதி பிக்ஷாம் தேகி பவதி பிக்ஷாம் தேகின்னு 3 தடவை கேட்டு அந்த தாத்திரி அம்மாட்ட வாங்கிட்டான். சச்சியம்மா ஏன்பா என்ன வாங்கிக்கலன்னா, நீ அபராதம் பண்ணிட்டேன்ட்டான். நான் சில சமயம் பகவான் ஆயிடுவாங்க. என்ன அபராதம்னா, இவர் என்ன பண்ணிட்டா, இந்த பாகவத புஸ்தகம் அதை படித்து தான் முதல்ல சன்னியாசியாக போயிட்டான். இது இருக்குன்னு அதை தூக்கி போட்டுட்டான், அக்னி பகவானுக்கு போட்டுட்டான். நீ பெரிய அபராதம் பண்ணிட்டேன், அதனால் உங்கையால பிக்ஷை வாங்கிக்க மாட்டேன். இது ஒரு 2 காரணம். முக்கியம் என்னன்னா, அதை சில மகான்கள்லாம் சைதன்ய அன்னைக்கு மாறினார்னா அதுக்கு காரணம் இது வாமன பகவான் முதல்ல பூனல்லையே அது மாதிரி அவர் வாங்கிட்டார். அந்த அம்மாவுக்கு ஒரு மரியாதை கொடுத்தார். கூடவே இருந்து அம்மா இருக்காளே தாத்திரி மாதா, தாத்திரியா வளர்க்குறவன், அந்த அம்மாட்டையும் பிக்ஷை வாங்கிட்டு அதன் பிறகு சமிதாதனம் பண்ணினான்னு ஞாபகமாக சொல்கிறார். இந்த சமிதாதனம் ரோட்டில் இருக்க 14 பூச்சியை வைக்கிறோம். அதில் என்னென்ன இந்த சாதாரண பூச்சியை வச்சுட்டு பிரார்த்தனை பெருசாக இருக்குது. ஸ்வஸ்தி ஸ்ரத்தாம் யசத் பிரக்யாம் சத்த மேத பிரக்ஞன், நல்ல ஞானம் வரணும், அது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது, அதெல்லாம் வேணும். இப்படி பல விஷயங்கள், இப்படி பல விஷயங்கள் எல்லாம் இந்த 14 பூச்சியை சமிதாதனம் பண்ணிட்டு ஒருத்தன் கிளம்பி போனான்னா, கார் வேகமாக வந்தாலும் லாரி வந்தால் கூட அது நிற்கும், இவன் மேலே ஏறாது. அப்படி மிருத்தியை ஜெயிக்கக்கூடிய சக்தி அந்த சமிதாதானத்துக்கு உண்டு. அதெல்லாம் பண்ணினான்னா சமித்தி ரஜுகோ திஜகா அப்படின்னு அவதான் திஜத்துவம். விஜத்துவம் வித் அனுஷ்டானாது. பூனலை போட்டுனா மாத்திரம் திஜனா ஆக முடியாது, அனுஷ்டானம் பண்ணணும். விஜத்துவம் வித் அனுஷ்டானாது விப்ரத்வே வேத பாடதா. வேதம் படித்தாதான் விப்ரனா ஆகிறான். பிராமணியம் பிரம்ம விஜானாது. அப்புறம் அந்த பிராமணனாகிறது அந்த பிரம்ம விஜானத்தை அனுபவத்தில் வர்த்திக்கும் பொழுது அதுக்கு ஏதாவது இது உபநயனம்னு இருக்குது. உபனா சமீபம்னு அர்த்தம். சமீபத்தில் நயனம்னா அழைச்சிட்டு போகிறதுன்னு அர்த்தம். எதுக்கிட்ட அழைச்சிட்டு போகிறான்னா, இப்போ பூனல் போட்டதுக்கு எதுக்கு பிரயோஜனம் என்னன்னா, முதல்ல ஆச்சாரியர்கிட்ட வேதம் படிக்க அழைச்சிட்டு போகிறான். வேதம்னாலே ஞானம். அந்த ஞானத்துக்கிட்ட வேதத்துக்கிட்ட அழைச்சிட்டு போகிறதுனால, ஆச்சாரியன்கிட்ட அழைச்சிட்டு போகிறதுனால, பிரம்மத்துக்கிட்ட அழைச்சிட்டு போகிறதுக்கு காரணமாக இருக்கிறதுனால உபநயனம். இப்போ கண்ணாடிக்கும் உபநயனம் பேர். அந்த கண்ணாடிக்கு ஏன்னா உபநயத்திரம்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த கண்ணாடி மாதிரி இந்த பூனல் போட்டுட்டான்னா அப்புறம் அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் கண்ணாடி வந்துடும். என்னன்னா வேதமாகிய கண்ணாடியினால் பார்க்கும்பொழுது தான் சாதாரண கண்ணாடியில் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிறத விட வேதத்தை பிடிச்சிட்டு புரிக்கும்பொழுது அதுக்கு ஸ்பெஷலான ஒரு அர்த்தம் தெரியும். அதனால அதுக்கு அந்த உபநயனமாகிய கண்ணாடி மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு உபநயனம்னு பேர். அப்படியே உபநயனம் பண்ணிட்டு அப்புறம் வேதம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இவரது வேதத்தை சொரூபம் தானே. வேதிச்ச சர்வி ரகமேவ வேத்யா வேதாந்தக்கு வேத விதியை சாகம் எல்லாம் நான் தான் விட்டார். அப்போ கஷ்யவர் என்னன்னா ஒரு தடவை அவர் படித்தது கரெக்டாக இருக்கான்னு அப்புறம் வாமனமாட்ட சொல்லி காமிச்சார். இவர் ஓகே ரேட்டுன்னா இவருக்கு உபதேசம் ஆகிடுத்து. அப்புறம் வாமனை தபஸ் பண்ணினான்லாம் சொல்கிறார். ராமாயணத்தில் கதைலாம் இருக்குது. வாமனை தான் தபஸ் பண்ணினா இது சித்தாசிரமம். இந்த வால்மீகி சொல்கிறார், விஸ்வாமித்திர சொல்கிறதாக. விஸ்வாமித்திரட்ட இந்த சித்தாசிரமம் அந்த காலத்தில் ராமனை தபஸ் பண்ணினான். ஓஹோ, ராமர் கேட்டுருந்தார், நான் தான் ஏன் தபஸ் பண்ணினேன்னு. அவருக்கு தெரியாமல் சொல்லியிருக்காரு, அவருக்கு கேட்டுட்டு இருந்தான். இப்படி அங்கே தபஸ் பண்ணினார். தபஸ் பண்ணான்னு தெரியல. ஒரு தபஸ் பண்ணி அப்புறம் பலிச்சக்கரவர்த்திட்ட, ஏன்னா பிராமண தர்மத்தில் பிரதானம் தானம் வாங்கணும். தானம் பிரதி யஜனம் யாஜனம் செய்வ அப்படின்னு 6 கர்மக்கள் சொல்லி ஒருத்தருக்கு யாகம் பண்ணி வைக்கணும். அப்புறம் நம்மளும் யாகம் பண்ணணும். அப்புறம் தானம் பிரதிகிரக செய்வ, தானம் கொடுக்கணும். ஏன்னா வாங்குறது மாத்திரம் இல்லை, இப்போ எல்லாம் இன்கமிங் தான் ஆகிட்டு இருக்கு, அவுட் கோயிங் போகணும். அதனால் சிலட்ட இன்கமிங் தான். அதனால் தானம், அப்புறம் பிரதிகிரகம். முதல்ல தானம், அப்புறம் தானம் கொடுக்குறதா ஃபஸ்ட்டு சொல்கிறார். கொடுத்த பிறகு தான் அப்புறம் வாங்கணும். இப்படி அத்தியாபனம் அத்தியனம். முதல்ல அத்தியாபனம்னா அடுத்த வார்த்தை சொல்லித்தரது. அப்புறம் சுயம் அத்தியனம் படித்தாதான் சொல்லித்தர முடியும். அத்தியாபனம் அத்தியனம் யஜனம் யாஜனம் ததா தானம் பிரதிகிரக செய்வ அப்படின்னு இந்த 6 கர்மங்கள் பிராமணர்கள் சொல்லிட்டு நல்லா சுவாத்தியாய பிரவதனாபியம் நப்பிரமதித்தவியம். ஆனால் தானம் வாங்கிறதுக்கு பலிச்சக்கரவர்த்திட்ட போய் அவனுக்கு பெருமையை கொடுக்குறார். 3 அடி தானம் வாங்க அவனுக்கு கம்பீரமாக தானம் பண்ணுறேன்னான்னு கடைசியில் 2 அடியில் அடக்க 3வது அடி இல்லைன்னு அவனே தலையை குடிஞ்சான். 3வது அடியாக அவனையும் ஏற்றுட்டு அவனையும் அனுகிரகம் பண்ணி
அவனுக்கு காவல்காரனாக இன்னைக்கும் பகவான் இன்னைக்கும் சுதரலோகத்தில் இருக்கா என்று இந்த வாமனாவதாரம் வேதத்திலே சொன்ன அவதாரம். இதம் விஷ்ணு விசக்கிரமே பிரேதானி ததே பதம் சமூடமஸ்ய பாம் சுரே. பகவான் 3 அடி அளந்தான் என்று வேதம் சொல்றது. சாந்தி பாடத்திலே திரிவிக்ரமன் சொல்றார், ஷன்னோ விஷ்ணுருக்ரமஹா. அந்த திரிவிக்ரமன் நமக்கு க்ஷேமத்தை பண்ணட்டும்னு இது வேதத்தில் சொன்ன அவதாரம். இந்த சரித்திரத்தை கேட்குறவாளுக்கு இது ஏன் இந்த அவதாரத்தை இதை சொல்லணும்னா, இந்த எந்த கர்மா பண்ணினாலும் வாமனாவதாரம் படிக்கணும் சொல்லணும். தெய்வே பித்தேத மானுஷே, தெய்வ காரியம் பண்ணினாலும் பிதிர்காரியம் பண்ணினாலும் மானுஷே, இது மாதிரி சீமந்தம், இது மாதிரி பூனல், இது மாதிரி எந்த காரியம் பண்ணினாலும் சுக்ருதம் விதுன்னு பரசு சொல்கிறார். இதில் ஏதாவது குறைபாடு நடந்தால் கூட இந்த வாமனாவதாரத்தை படிச்சுட்டோம்னா அது சம்பூர்ணம் ஆகிடும். அதனால் அது பெரிய நமக்கு பெரிய பாக்கியம். ராஜகோபாலர் சொன்னார், ஏதாவது சொல்லணுமேன்னு. நம்ம அப்போ அண்ணாவோட சம்பிரதாயம் அதுக்கு அண்ணா வச்சிருக்கா. அதனால் இது வாமனாவதாரம் சொல்கிறது. அதனால் இது பூனல் நல்லபடியாக இன்னும் இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 4 நாள் பண்ணணும். 4 நாள் அந்த எதோத்தமாக அதெல்லாம் பண்ணி தண்டனை இருந்து உண்டு. அந்த பூனல் கல்யாணம் நல்லபடியாக நடந்து இப்போ எப்படி 2 ரத்னம்னு சொன்னார் காலத்தில் தீட்சிதர். 2 ரத்னங்களுக்கு 2 பொண்ணை கொடுத்தார் அந்த அம்மா அப்படி சொன்னாலே. அது மாதிரி அவள் 2 பேரும் பிரசித்தமாக இருக்கிறத விட இப்போ இருக்கிற இவா 2 பேரும், இந்த துக்காராம்ங்கிற மாதிரி அவருடைய பேரனும் நம்ம ராஜகோபால பாதருடைய பையன் செய்தி, அவ 2 பேரும் நிமாயி நித்தாய் மாதிரி நாம பிரச்சாரம் பண்ணி இந்த லோகத்தை காப்பாற்றணும். ஆனால் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம். ஜெய் போலோ வாமன பகவான் கி ஜெய், ஜெய் போலோ சத்குரு மகாராஜ் கி ஜெய்.